Hi student. இப்போ next நம்ம பார்க்க போகிறது structure of carboxylic acid. functional group உங்களுக்கு தெரியும், bond போட்டு COOH. இதோட structure பார்க்கும்போது C double bond O OH அப்படின்றோம். ஸோ அப்போ இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிடைசேஷன் பார்க்கணும்னா சிக்மா பாண்டை மட்டும் வச்சு பாருங்கள். ஸோ அப்போ சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனா சிக்மா பாண்ட், அப்போ இதில் ஒரு சிக்மா பாண்டு, இதில் இன்னொரு சிக்மா பாண்டு. டபுள் பாண்டாக இருந்தால் ஒன்று சிக்மாவாக இருக்கும், மிச்சருக்கு எந்த பாண்டாக இருந்தாலும் பை பாண்டாக இருக்கும். ஸோ அப்போ சிக்மா பாண்டு கன்சிடர் பண்ணால் எத்தனை இருக்குது, நமக்கு 3 பாண்ட் இருக்குது. அப்போ 3 சிக்மா பாண்ட்னா கண்டிப்பாக ஹைப்ரிடைசேஷன் sp2. ஸோ அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன் வந்துச்சுனாலே அதோட ஷேப்பு ட்ரைகோனல் பிளேனார். ஸோ அப்போ பிளேனார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். தல அமைப்பு, முக்கோண தல அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது தல அமைப்பு வடிவத்தில் இருக்கும், ட்ரைகோனல் பிளேனாராக இருக்கும். ரைட்டா? இப்போ இதில் கார்பன் இருக்கக்கூடிய sp2 ஆர்பிட்டாலும் அல்கைல் இருக்கக்கூடிய ஒரு சிக்மா ஆர்பிட்டாலும் சேர்ந்து தான் அங்கே இருக்கக்கூடிய sp2 ஆர்பிட்டாலும் சேர்ந்து, இப்போ அல்கைல்னா ஆர்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய sp2வும் இங்கே இருக்கக்கூடிய sp2வும் சேர்ந்து தான் சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதே தான் OH கூடயும் ஆக்சிஜனோட மட்டும் ஒரு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் ஃபார்ம் ஆகும். இதுக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியமானதே என்ன அப்படின்னா சி டபுள் பாண்ட் OOH. இந்த OH தொகுதி இருக்கிறதுனால ஆக்சிஜன் மேலக்கூடிய இந்த லோன் பேர் பிணைப்பில் ஈடுபாடாக எலக்ட்ரான் அப்படியே உள்ளே கொடுக்கவும் இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி O மைனஸாக மாறும். அப்படி மாறினா நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்கள், O மைனஸ், இந்த இடத்துல டபுள் பாண்ட் OH ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் நடக்கும். இந்த ரெசனன்ஸ் நடக்கிறதுனால இந்த கார்பனோட கருக்கவர் தாக்கம் குறைஞ்சிரும். ஏன்னா கார்பன் ஆல்ரெடி எப்படி இருக்கும்னா சி டபுள் பாண்ட் ஓவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாகவும் ஆக்சிஜன் மைனஸாகவும் இருக்கும். இப்போ வெளியிலேருந்து ஒரு மைனஸ், அதாவது நியூக்ளியர் ஃபைல் வருது அப்படின்னா அது டைரெக்டாக போய் கார்பனை அட்டாக் பண்ணிடும். ஏன்னா இது மைனஸ் ப்ளஸில் அட்டாக் பண்ணும். அதே ப்ராசஸ் ஆசிட்டில் நடக்காததுக்கு காரணம் இந்த உடனிசைவு, ரெசோனன்ஸ். இந்த ரெசோனன்ஸ் தான் அதுக்கு காரணம். ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோடைய தயாரிப்பு முறை, ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் அமிலங்களின் தயாரிப்பு முறை. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆல்கஹாலில் பார்த்துருக்கோம். ப்ரைமரி ஆல்கஹாலை எடுத்துட்டு நீங்கள் ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது ஆல்டிகைடை கொடுக்கும். அந்த ஆல்டிகைடை மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும். ஸோ செகண்டரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோனாக மாறும். அதை நீங்கள் ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது அதுவும் ஆசிடாக மாறும். இந்த ரூலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ப்ரைமரி எடுத்துகிட்டு ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைடு ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடு. அதே செகண்டரி எடுத்துகிட்டு ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடு. இதே ப்ராசஸில் நம்ம போட போகிறோம். அப்போ எடுத்துக்கிட வேண்டியது ப்ரைமரி ஆல்கஹால் CH3 CH2OH. இதில் ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் வினைக்கரணியாக எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இது என்ன செய்யும்னா ப்ரைமரி ஆல்கஹாலை ஆல்டிகைடாக மாற்றிடும். மறுபடியும் இதே ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது அதை ஆசிடாக மாற்றிடும். ஸோ இதே செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கோங்க, அதே ரியேஜென்ட்டே போடுங்க. ஸோ அதே ரியேஜென்ட் மாற்ற வேண்டாம். அப்போ இது ஃபஸ்ட்டு என்னவா மாறும் அப்படின்னா கீட்டோனாக மாறும். திரும்பவும் அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது இதுவும் நமக்கு ஆசிடாக மாறிடும். இதில் ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹாலில் 2 கார்பன் தான், ஆல்டிகைடில் 2 கார்பன் தான், ஆசிட்லேயும் 2 கார்பன் தான். கார்பன் மாறாது. ஆனால் செகண்டரியை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹாலில் 3 கார்பன், கீட்டோனில் 3 கார்பன், ஆசிட்டில் மட்டும் 2 கார்பன். ஸோ இதை வச்சு சம்மு கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கார்பன் குறையுது அப்படின்னாலே அங்கே கீட்டோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு. இப்போ செகண்ட் ப்ரிப்பரேஷன். hydrolysis of nitrite, அதாவது சயனைடை நீரார் பகுத்தல் அல்லது நைட்ரைலை நீரார் பகுத்தல். சயனைடு அப்படிங்கிறது தான் நைட்ரைல் அடிமம். நைட்ரைல் நீரார் பகுத்தல். அப்போ சயனைடை ஹைட்ராலைசிஸ் பண்ணால் ஆசிடாக மாறும். அதில் 2 மெத்தட் இருக்குது. பார்சியல் ஒன்று, கம்ப்ளீட் ஹைட்ராலைசிஸ் ஒன்று. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சயனைடு எடுத்துக்கோங்க. அதை ஹைட்ராலைசிஸ் பண்ணுறதுக்கு ஆசிட் வச்சு ஹைட்ராலைசிஸ் பண்ணுங்கள். மெயினாக கம்ப்ளீட்டாக ஹைட்ராலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஆசிடாக மாறும். இதுவே பார்சியலாக ஹைட்ராலைசிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆசிடாக மாறாமல் அமைடாக மாறும். ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்சியலாக பண்ணால் ஆசிடாக மாறாது, அமைடாக மாறிடும். ஸோ பார்சியல்னால் பகுதியளவு, கம்ப்ளீட்னா முழுவதுமாக அப்படின்னு அர்த்தம். சரி, ஜென்ரலாக நீரார் பகுத்தலும் கொடுத்துட்டா சயனைடு ஹைட்ராலைஸ் பண்ணும்போது ஆசிட், அவ்வளோதான். ஸோ அப்போ இதை ட்ரிக்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சிஎன்னை ஹைட்ராலைசிஸ் பண்ணணும்னா COOH மாறிடும். அடுத்த ப்ரிப்பரேஷன் எஸ்டர் ஹைட்ராலைசிஸ். எஸ்டரை நீரார் பகுத்துதல். ஸோ அப்போ எஸ்டர் எடுத்துக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் O, அந்த கட்சிக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆல்கைல். இதான் எஸ்டர். இது கூட நீங்கள் ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் உங்களுக்கு ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். ஸோ அப்போ எஸ்டரை நீரார் பகுத்தல் செய்யும்போது ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ ஆசிட் ஆல்கஹாலை சேர்க்கும்போது எஸ்டர் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். இதெல்லாம் ட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து கிரினார்ட் ரியேஜன் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஃப்ரம் கிரினார்ட் ரியேஜன்ட். ஸோ கிரினார்ட் ரியேஜன் சொல்லிட்டா ஜென்ரலாக RNGX தான் போகும். நீ ஆருக்கு பதிலாக எத்தில் போட்டு அல்லது மெத்தில் கூட போட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். மெத்தில் ப்ரோப்பைல் பியூட்டைல் எதுனாலும். ஸோ மெத்தில் MG, எக்ஸுக்கு பதிலாக மேக்ஸிமம் BR தான் போடுறாங்க. ப்ளஸ் அது கூட CO2 கார்பன் டை ஆக்சைடு போட்டு ட்ரை ஈத்தர் போடுறாங்க. சால்வெண்ட் உலர்ந்த ஈத்தர் போட்டு வினைப்படுத்தும் போது CH3 மைனஸ் ஆகும், MgBr ப்ளஸ் ஆகும். தெரியும். இந்த மைனஸ் போய் கார்பனை அட்டாக் பண்ண உடனே இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி O மைனஸாக மாறிடும். அப்போ நமக்கு CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ். அந்த மைனஸில் MgBr சேர்த்துக்கலாம். ஏன்னா MgBr ப்ளஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஹைட்ராலைசிஸ். இந்த O மைனஸ் அப்படியே போய் இந்த H ப்ளஸ் எடுத்துக்கிறோம். இந்த OH மைனஸ் அப்படியே போய் Mgயோட ஜாயின் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? CH3 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் MG. ஒரு பக்கம் BR, இன்னொரு பக்கம் OH. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதையே வச்சு அரோமேட்டிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த CH3க்கு பதிலாக C6H5 MgBr அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதே CO2ஓட போடும்போது அதே ட்ரை ஈத்தரோட போட்டு அதோடு சேர்ந்து வாட்டர் ஹைட்ராலைசிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பென்சாயிக் ஆசிட் கிடச்சிடும். மெக்கானிசம் இவ்வளோ தான். CH3க்கு பதிலாக நீ என்ன குரூப்பை வேணாலும் மாற்றிக்கோ. உனக்கு என்ன ஆசிட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ மாற்ற ஆசிட் டிஃபராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்
அசைல் ஹேலைட். அடுத்து அல்லது அசிடிக் அன்ஹைட்ரைட். ஸோ அசைல் ஹேலைடு அல்லது அமில நீரிலி. இந்த ரெண்டையுமே என்ன செய்ய போகிறோம்? ஹைட்ராலைசிஸ், அதாவது நீரார் பகுத்தல் செய்ய போகிறோம். அப்போவும் நமக்கு ஆசிட் தான் கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு அசைல் குளோரைடு அப்படின்னா ஆசிடுக்கு OH போடணும். அந்த OHக்கு பதிலாக Cl போட்டால் அசைல் குளோரைடு அல்ல அமில குளோரைடு. இதோட நீங்கள் வாட்டர் போடுங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரிங்கிறதுனால இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. அப்படியே HCl மட்டும் தூக்கி மிச்சத்தை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் OOH ப்ளஸ் HCl முடிஞ்சிருச்சு. இதே அமில நீரிலி ஒரு O இன்னொரு O மறுபடியும் C டபுள் பாண்ட் O CH3. இதுலேயும் நீங்கள் வாட்டர் போடுறீங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் கண்டிப்பாக வேணும், இல்லைன்னு நடக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் பிரேக் பண்ணுறேன். ஆக்சிஜன் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த சைடில் மைனஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரைட் CH3CO 2 O போட்டுருவோம். ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இந்த O வராது. ஸோ இப்படி பிரிக்க ஆக்சிஜன் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை மைனஸ், கம்மியாக இருக்கிற பக்கம் ப்ளஸ்ன்னு போட்டுருக்கோம். இப்போ வாட்டர் பிரிங்க, கச்சு வந்து ப்ளஸ் ஆகும், OH வந்து மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் போய் என்ன செஞ்சுக்கலாம், ப்ளஸ்ஸை வச்சுக்கலாம். என்ன கிடைக்கும்? CH3 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் இந்த OH மைனஸ் என்ன செய்யும், இந்த ப்ளஸ்ஸோடு சேர்க்கும். அங்கே என்ன இருக்குது? CH3 C டபுள் பாண்ட் OH. மொத்தம் 2 ஆசிட் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அரோமேட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டொலின்னு எடுத்துக்கிட்டு, டொலின்னா பென்சீனுக்கு மேலே CH3 இருக்கும், அது கூட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வித் பேஸ் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இந்த CH3, அதாவது பென்சைலிக் பொசிஷன். பென்சைலிக் பொசிஷன்னா பென்சீனுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பன் நேரடியாக என்னவா மாறிடும்? அமிலமாக மாறிடும். COOH. அவ்வளோதான். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு CH2 CH3ன்னு கொடுத்துருந்தாலும் அதே KMnO4 OH மைனஸ் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணால் இந்த கார்பன் ஆசிடாக மாறிடும். இது வெளியே போயிடும். COOH. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, டொலியின்லேருந்து எப்படி நீங்கள் ஆசிடாக கொண்டு வர்றீங்க அப்படின்னு. இப்போ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம். இதில் எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. எவாலுவேஷனாக தன் மதிப்பீடு. அதில் முதல் கொஸ்டின் N ப்ரொப்பைல் பென்சீனை அப்படின்னா என்ன செய்யுங்க, பென்சீன் போட்டுக்கிட்டு அதில் ப்ரொப்பைல் CH2 CH2 CH3, இதுதான் N ப்ரொப்பைல் பென்சீன். இது கூட H ப்ளஸ் KMnO4 போடுங்க. என்ன நடக்கும்? ஸோ பேஸ் போட்டாலும் அதே தான் கிடைக்க போகுது, ஆசிட் போட்டாலும் அதே தான் கிடைக்க போகுது. அப்போ ரொம்ப சிம்பிள், இந்த இடம் ஆசிடாக மாறிடும். அப்போ இதில் ப்ராடக்ட் நமக்கு பென்சாயிக் ஆசிட். ஸோ ஃபஸ்ட் எவாலுவேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட், கிரிக்னாட் வினைக்கரணியை பயன்படுத்தி பென்சாயிக் அமிலத்தை எவ்வாறு தயாரிப்பாங்க? பென்சாயிக் அமிலம்னு சொல்லிட்டாங்களா, அப்போ கிரிக்னாட் ரியேஜனில் ஆறுக்கு பதிலாக பென்சீன் போட்டுக்கோங்க. அதில் MgBr CO2 போட்டுக்கோங்க. ட்ரை ஈத்தர். ஸோ எப்பவும் போல் இந்த இடம் பிரேக் ஆகுதா, இது மைனஸ் இது ப்ளஸ்.
இந்த மைனஸ் என்ன செய்யும், கார்பனை அட்டாக் பண்ணி O மைனஸாக மாறும். ஸோ அப்போ ரிங்கை போடுங்க, எங்கே அட்டாக் பண்ணிச்சோ அந்த இடத்துல டபுள் பாண்ட் O மைனஸ், அதில் MgBr. செகண்ட் ஸ்டெப் வாட்டர் ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து H ப்ளஸ்ஸு OH மைனஸ், மைனஸ் போய் H ப்ளஸ்ஸை பிடிச்சிக்கிறோம். ஸோ நமக்கு பென்சாயிக் ஆசிட் வந்துடும். மிச்சம் இருக்கிறது MgBr OH. தட்ஸ் ஆல். ஸோ எவாலுவேஷனாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நடத்துனது வரைக்கும் நம்ம அமிலத்தோட தயாரிப்பு முறைகள் நடத்தியிருக்கோம். இதில் மெயினாக சின்ன சின்ன ட்ரிக்ஸும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். ஒரு ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணணும்னா முத நம்ம பார்த்தது ஆக்சிடேஷன் மெத்தடு, ஆக்சிஜனேற்ற மெத்தடு. அதுக்கு பொட்டாசியம் டைகுரோமேட் யூஸ் பண்ணலாம். இல்லை நேரடியாக நான் ப்ரைமரியிலேருந்து ஆசிடாக மாற்றணும் அப்படின்னா அங்கே நீங்கள் சிம்பிளாக என்ன போட்டால் போதும், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வித்து பேஸ் போட்டால் போதும், நேரடியாகவே அது ஆசிடாக மாறிடும். ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரைமரியாக ஆசிடாக மாற்றுறதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வித் OH மைனஸ் போட்டால் போதும். அடுத்து ஹைட்ராலைசிஸ். எதெல்லாம் ஹைட்ராலைசிஸ் பண்ணுறோம், சயனைடு ஹைட்ராலைசிஸ் பண்ணுறோம், எஸ்டர் ஹைட்ராலைசிஸ் பண்ணுறோம், அசைல் குளோரைடு ஹைட்ராலைசிஸ் பண்ணுறோம், அசிடிக் அன்ஹைட்ரைடை ஹைட்ராலைசிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இதை பூராத்தையும் ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆசிட் ப்ராடக்டாக கிடைக்கிது. இது போக கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜெண்ட்டை வச்சு ஆசிடாக கண்டிப்பாக CO2 தான் ரியாக்ட் பண்ணணும். அதில் ஆருக்கு பதிலாக உனக்கு என்ன ஆசிட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவோம். அசிட்டிக் ஆசிட் வேணும்னா ஆருக்கு பதிலாக மெத்தில், பென்சாயிக் ஆசிட் வேணும்னா ஆருக்கு பதிலாக CH3 போட்டு CO2 ரியாக்ஷன் பண்ணிட வேண்டியதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பென்சைலிக் பொசிஷனை ஆக்சைஸ் பண்ணுறது. அப்படின்னா பென்சின் ரிங்குக்கு மேலே ஒரு கார்பன் இருக்கணும். அந்த கார்பனை ஆக்சைஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 ரியேஜென்ட் பார்த்துருக்கோம். ஒன்று பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வித்து பேஸு, பேஸ்னால் காரம். இன்னொன்று பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வித்து ஆசிட், அமிலம். ஸோ தயாரிப்பு முறையை ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.